ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வடகம் தாங்க போட போகிறோம். நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து நல்லா பெரிய பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் எடுத்து நல்லா சொரவி எடுத்திருக்கேங்க. ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 200 கிராம் போல் வரும். பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஜீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். கல்லுப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்குங்க. இது கை வலிக்கவும் செய்யாது. வடகம் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த வடகம் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பு சுவை அதுக்கு தெரியாது. இப்போது நான் வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஓகேங்க. ரொம்ப டேஸ்டியான அப்பளமாக இருக்குங்க. ஒரு கப்பு ரவைக்கு ஒரு 150லேருந்து 200 கிராம் போல் நம்மளுக்கு வத்தல் கிடைக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாவும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இந்த ஒரு கப்பு ரவைக்கு நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு டம்ளர் ரவைக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சா மட்டும் போதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வேலையும் எடுக்காது. நைட்டில் கூழ் காய்ச்சி வச்சு காலையில எல்லாம் வடகம் போடுறது ரொம்ப சிரமங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போவே வந்து நம்ம காய்ச்சி எடுத்துகிட்டு ஆற மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போது போட்டு எடுத்துக்கலாங்க. எனக்கு அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன் கிண்டுறதுக்கு வேண்டி. இப்போ வந்து நம்ம ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பீட்ரூட்டை நல்லா அரைச்சி ஜூஸாக இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இந்த தண்ணி பாருங்கள் நல்லா பொங்கி கொதித்து வர டைமில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் ஜீரகத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. கடையில் நம்ம சும்மா அடிக்கடி போய் நம்ம பப்படம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ரவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்து நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ போட்டு நல்லா கிண்டியாச்சு ரவையை உள்ளே போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. அதை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் ரவை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே இருக்க அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வெந்து நம்மளுக்கு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டியில் முந்து எடுத்தோம்னா இப்படி நம்ம கோடு போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு கோடாக வரணும். வந்ததுனால கரெக்டாக பாருங்கள் கரண்டியிலேருந்து ஒழுகாமல் நம்மளுக்கு மேலே அப்படியே நின்றும். இந்த பதம் தான் கரெக்டான பதங்க. இப்போ கூழ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம ஆற விட்டுட்டு, இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லைங்களா, இப்போ காலையில் போட்டோம்னா நம்ம சாயந்தரத்துக்குள்ளே வத்தல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நோன்பு காலம் வேறு, நம்ம இந்த மாதிரி வத்தல் 2 வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அழகாக. எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரியே எல்லா பக்கமும் ஊற்றி விட்டாச்சு. இப்போ இது நல்லா நல்லா அந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சு வந்துடும் ஈவினிங்குள்ளேயே. இப்போ பாருங்கள் இன்னும் எனக்கு அடுத்தது ஒரு கட்டில் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா நான் சாயந்தரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக நம்மளுக்கு காஞ்சு வந்திருக்கு வத்தல்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லா பாருங்கள் உடையுது. இப்படி இந்த மாதிரி உடையணும். உடையிற வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் நான் உங்களுக்கு பொரிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி கொஞ்சம் கூடி நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். இது வந்து 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ஒன்றுமே நம்மளுக்கு ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். தீர நம்ம இந்த வெயில் காலம் முடியும் போது தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. கடையில் வாங்க வேண்டியதுன்னு வேண்டாங்க. இப்போ டப்பாவில் போட்டு வச்சாச்சு. இப்போ நான் வறுத்து காமிக்கிற பாருங்கள். இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம வத்தலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு காஞ்சதும் இப்படி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. எனக்கு ஒரு 150லேருந்து 200 பக்கம் கிடச்சிச்சு வத்தல். அவ்வளோதாங்க, இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு
கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் இதே மாதிரியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம நிறையா வறுத்து வச்சுருந்தாலும் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம போட்டு இல்லைனா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இது நவுத்தே போகாதுங்க. நம்மளுக்கு ஈவினிங் வேணாலும் நல்லா பாருங்கள் எவ்வளோ அப்படியே கிறிஸ்பியாக உடையுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு வடகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.